அனைவருக்கும் வணக்கம். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, சொல் பேச்சு கேட்காம அவங்க பாட்டுக்கு தனி வழியில் போயிட்டுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கவும், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கும், முக்கியமாக வீட்டில் துர் சக்திகள் இல்லாமல் இருப்பதற்கும், கண் திருஷ்டிகள் அகழ்வதற்கும் நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு 7 வழிமுறைகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். சில பேரோட வீட்டில் பார்த்திங்கன்னா, தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் மற்றும் சண்டைகள், மனஸ்தாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். இதனால் குடும்ப உறவுகளுக்கிடையே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குங்க. வாழ்க்கையில் இது போன்ற பிணக்குகள் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது முக்கிய பொறுப்புகளை முடிக்க வேண்டிய சூழல் நிறைந்திருக்கும் அந்த இடத்துல. இருப்பினும் அதற்காக குடும்பத்தில் உங்கள் துணை அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டை அல்லது கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படுவது சரியான விஷயமாக இருப்பதில்லை. ஒருவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லாவிட்டால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் கூடிக்கொண்டே போகும். அதை தீர்க்கறதுக்கு ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீட்டில் பார்த்திங்கன்னா, எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருந்தால் அந்த வீட்டில் தேவையற்ற வாதங்கள் வழக்குகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், சண்டை நடந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த துளசி செடி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னாக்கா, அந்த துளசி செடி வீட்டில் வாடி கூடாதுங்க. அதே போல் வாடி போயிட்டு பட்டு போயிட்டு அப்படின்னா அதை நீங்கள் பிடுங்கி தூக்கி விட்டேஞ்சிறது நல்லது. அதே போல் துளசி செடியை நல்ல விதமாக பராமரிப்பது நல்லதுங்க. அதுக்கு நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நல்ல நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்குங்க. நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை நமக்கு கொடுக்கும். அந்த உலர்ந்த செடியை அப்படியே, அதாவது பட்டுப்போன செடியை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கனாக்கா, தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து கஷ்டங்களும் வீட்டில் ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்களும் ஏற்படும் சூழல் உருவாகும். அதனால் எப்போவுமே துளசி செடியை பசுமையாக வச்சு பராமரிக்க பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எப்போவுமே வீடு துடைக்கும் பொழுது கொஞ்சமாக கல் உப்பும் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூளும் நீங்கள் கலந்து வீடு துடைக்கிறது ரொம்பவே விசேஷங்க. அதாவது வீட்டில் உள்ள திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல் விலகிறதுக்கு நீங்கள் எப்போவும் இல்லைன்னா கூட வாரத்திற்கு ஒரு 2 அல்லது 3 முறையாவது சிறிதளவு மஞ்சள் தூளும் உப்பும் கலந்த நீரால் துடைப்பது நல்லது. இது பார்த்திங்கனாக்கா, வீட்டில் நேர்மறையான ஆற்றலையும் அமைதியான சூழலையும் கொண்டு வரும். மேலும் வீட்டில் உள்ள கிருமிகள்லாம் அழியுங்க. அதே போல் வீட்டில் உடைந்த சிலைகள் எதையுமே வைத்து கொள்ளக்கூடாதுங்க. இதுபோல் உடைந்த சிலைகளை வைத்திருப்பதால் நேர்மறை ஆற்றலை விட எதிர்மறை ஆற்றல் தான் அதிகமாக வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் குளித்து முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்வது மிக பெரிய நல்ல ஒரு பலன்களை நமக்கு கொடுக்குங்க. இதனால் வீட்டில் உள்ள சூழலும் நேர்மறை ஆற்றலால் நிரம்பி வழியும். அதனால் எப்போவுமே தினமும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சூரிய பகவானை வழிபடுறது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் கங்கை நீர் இப்போ எங்கே பார்த்தாலும் கிடைக்கிதுங்க. அது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் தெளிக்கலாம், இல்லை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் தெளிக்கிறது எதிர்மறை ஆற்றலை நீக்கவும் நேர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு கொடுக்கறதுக்கும் வீட்டில் மங்களம் நிறைஞ்சிருக்கிறதுக்கும் இந்த கங்கை நீரை நீங்கள் தெளிக்கிறது நல்லது. பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு ஆன்மீக சக்தி கிடைக்கும். அதே போல் வீட்டில் கண்ணாடியை சரியான இடத்துல வைப்பது மங்களகரமாக கருதப்படுதுங்க. வீட்டினுடைய அழகை அது அதிகரிக்கிறதுடன் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும். அதே போல் உடைந்த கண்ணாடி வீட்டில் இருப்பது நல்லது கிடையாதுங்க. கண்ணாடி உடஞ்சிதுன்னா அதை ஒட்டு போட்டு வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அதை உடனே அப்புறப்படுத்துறது மிகவும் நல்லது. இந்த உடஞ்ச கண்ணாடியை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, வாஸ்து சாஸ்திரப்படி எதிர்மறையான தாக்கத்தை அது ஏற்படுத்தும். அதனால் உடனே இந்த கண்ணாடியை நீங்கள் அகற்றுவது நல்லது. இது பார்த்திங்கன்னா, தேவையற்ற கருத்து வேறுபாடுகளையும் உறவுகளிடையே மன வருத்தத்தையும் அதிகரிக்கும். அதே போல் குப்பைகள் கொட்டாமல் வீட்டிலையே ரொம்ப நாட்களுக்கு குப்பையை நம்ம சேர்த்து வைக்கக்கூடாதுங்க. குப்பையை அன்னன்னைக்கு நம்ம அப்புறப்படுத்துறதுக்கு பார்க்கணும், அப்புறப்படுத்திடணுங்க. இது எதிர்மறை ஆற்றலை இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்குது இந்த குப்பைகளுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி.